இந்த பொண்ணு கல்யாணம் ஆன உடனே வாங்க நம்ம வந்து ஹனிமூன் போவோம்னு மேகாலயாவுக்கு கூட்டு போயிருக்காங்க. நார்த் ஈஸ்டில் மேகாலயா, குவாலியர் போய், குவாலியர்லேருந்து மேகாலயா போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த இமயமலை தொடர்கள் அந்த பக்கம்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு 3 நாள் தங்கி இருந்திருக்காங்க. 3 நாள் கழிச்சு தான் இந்த ராஜோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் அங்கே வந்திருக்கிறாங்க. ராஜ் எவ்வளோ பெரிய கேடி பாருங்க. அவன் இந்தூர்லேயே இருந்திருக்கிறான். அவன் அங்கே போகவே இல்லை. போகாமல் இங்கே இருந்துக்கிட்டே ஒரு டைரக்ஷன் மட்டும் பண்ணிகிட்டு இருக்காரு. போய் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, முதல் நாள் ஒரு இடம் போயிருக்காங்க, 2வது நாள் ஒரு இடம் போயிருக்காங்க, 3வது நாள் வேற ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு ஹைட்டாக ஒரு நல்ல இடம், அங்கே போய் நல்லா ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த நபரை கூப்பிட்டு போயிருக்காரு. இந்த பசங்க எங்கே பொருள் வாங்குறதுனே தெரியாமல் ஆன்லைனில் கோடாலிலாம் வாங்கியிருக்காங்க வெட்டுறதுக்கு. வாங்கிட்டு இவங்களும் போயிருக்காங்க. இவன் மேலே ஏற 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 எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்கள் முன்னாடி போங்க பின்னாடி வரேன், முன்னாடி போங்க பின்னாடி வரேன்னு கொஞ்சம் பின்னாடி பின்னாடி வந்துக்கிட்டே இருந்திருக்கிறா. இந்த 3 பேரும் அப்படியே சும்மா டூரிஸ்ட் வந்த மாதிரி வந்துட்டு அவன்கிட்ட பேச்சு கொடுத்துருக்குறாங்க. பேச்சு கொடுத்துக்கிட்டே உள்ளே போகும்போது ஒரு இடத்துல மடக்கி போட்டு அமுக்க போயிருக்காங்க. இவ தான் முதல்ல கத்துனாலாம், வெட்டுறாவனை அப்படின்னு போட்டு வெட்டி தூக்கி அங்கே எங்கேயோ ஒரு இதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்குது. இந்த பொண்ணு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, அங்கேருந்து கிளம்பி வந்து இந்த பசங்கள்கிட்ட சொல்லியே மயக்க மருந்து கொடுக்க சொல்லி